இதுதான் நம்ம காஸ்ட் எலிமினேஷன் மெத்தட் யூஸ் பண்ற தேர்ட் கொஸ்டினோட கான்செப்ட். வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் ஒரு பாயிண்ட் சொல்லிட்டான். என்ன பாயிண்ட் சொல்லிக்கிறான்? ஃபர்ஸ்ட் லைனுக்கு ஒரு ஈக்குவேஷன் சொல்லிட்டோம். 3 பாயிண்ட்ஸ் 3 டிஃபரன்ஸ் பாயிண்ட்ஸ் கரெக்ட்டுங்களா? Yes, sir. பாயிண்ட் 1 வந்து என்ன எடுப்பீங்க? x கரெக்ட்டுங்களா? Yes, sir. அதே மாதிரி 2 என்ன எடுப்பீங்க? y. Y. தேர்ட் பாயிண்ட் என்ன எடுப்பீங்க? z. மூணோட காம்பினேஷன் தான் எவ்வளவுன்னு சொல்றீங்க? மூணு பாயிண்டோட காம்பினேஷனோட வேல்யூ எவ்வளவு சொல்றீங்க? 65,000. இதான் ஃபர்ஸ்ட் கண்டிஷன் கரெக்ட்டுங்களா? இதான் ஃபர்ஸ்ட் கண்டிஷனோட ரிசல்ட். அப்ப என்ன சொல்லுவீங்க? x plus y plus Y plus z is equal to 65,000. 65,000 கரெக்ட்டுங்களா? Yes, இது sir. ஈக்குவேஷன் 1. இதுல என்ன டவுட் இருக்குதுன்னு? No, sir. சரி கண்டிஷன் 2 என்ன கொடுத்துக்கறான்? 6 ரேப். ஓகே. பாயிண்ட் 1க்கு எவ்வளவு? 6%. 6%. பாயிண்ட் 2க்கு எவ்வளவு? 8%. 8%. பாயிண்ட் 3க்கு எவ்வளவு? 9%. ஓகே. Yes, sir. இதுல வந்தா டோட்டல் ஆனுவல் இன்கம் எவ்வளவுங்கறாங்க? 4,800. எங்கடா இது 4,800? டோட்டல் ஆனுவல் இன்கம் 5,000 இல்லையா? இல்லைங்க சார் 4,800 கொடுத்துருக்காங்க. ஒரு நிமிஷம் புக்ல நான் செக் பண்ணிக்கிறேன். 4,800 4,800 என்ட்ரி பண்ணிக்கோங்க. ஆமாடா 4,800 தான். இது ராங்கா வந்தது. அதை நான் செக் பண்ணிக்கிறேன். அப்ப அது எவ்வளவு வந்தது? 4,800 அது 600. ஓகே. நான் மாத்திக்கிறேன். இது வந்து 4,800 இது வந்து 600 கரெக்டாமா? எஸ் சார். 600. அப்ப சொல்லுங்க. இதனுடைய டோட்டல் இன்கம் பாத்தீங்கன்னா 4,800 கரெக்டா கண்ணு? எஸ் அப்ப சார். எப்படி எழுதுவீங்க? டோட்டல் இன்கம் என்ன பண்ணுவீங்க? 6/100 பாயிண்ட் 1ஓட வேல்யூ பிளஸ் 8/100 8/100 y plus 9/100 z is equal to 4,800. எல்லாத்தையும் 100 எல்சியமா? அப்ப எழுதுங்க செகண்ட் ஈக்குவேஷன் 6x plus 8y plus 8y plus 9 is equal to 4,800 into 100. அப்ப எவ்வளவு கிடைக்கும்? 2 ஜீரோ ஆட் ஆகுமா? 4,80,000. கரெக்ட்டுங்களா? எஸ் சார். சரி கண்டிஷன் 3 சொல்றாங்க. கண்டிஷன் 3 என்ன சொல்றாங்க? கண்டிஷன் 3 என்ன சொல்றாங்க? Income from the third bond is rupees 600 more than that from the second bond. சரி அப்படின்னா இன்கம் தேர்ட் யாரு? 9/100 z கரெக்ட்டுங்களா? எஸ் சார். அப்ப இன்கம் அதுல வருது. அப்ப 9/100 z ஈக்குவல் டு என்ன சொல்லிக்கிறான்? 600 விட செகண்ட் பாயிண்ட் விட அதிகமா இருக்குங்க. செகண்ட் பாயிண்ட் வேல்யூ என்ன? 8/100. 8/100 y plus 600 கரெக்டாமா? எஸ் சார். இந்த ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ணல எனர்ஜி டவுட் இருக்குதா? நோ சார். அப்ப இதுல இருந்து நீ சிம்பிளிஃபை பண்ணி போடு. இதுல வந்து என்ன பண்ற 100 அப்ப 100 எடுத்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணி போடணும் உனக்கு ரிசல்ட் கிடைக்கும். பார்த்தலாமா? எஸ் சார். அப்ப சொல்லுங்க என்ன நடக்குது? இது இங்க கொண்டு வந்திருக்க 100 அதோட மல்டிப்ளை பண்ணிக்கங்க. அப்ப என்னாச்சு? 9z minus 8y 8y is equal to 60,000. அப்ப இது எத்தனாவது ஈக்குவேஷன்? தேர்ட் ஈக்குவேஷன் கரெக்டாமா? எஸ் சார். இது வந்து நம்ம முன்னாடி ஆல்டர் பண்ணி எழுதிக்கலாம். அப்பதான் நம்ம மேட்ரிக்ஸ் ஃபார்ம் எழுதும்போது நம்ம ஈஸியா இருக்கும். அதனால ஆல்டர் பண்ணி எழுதிக்கலாம். இந்த மேட்ரிக்ஸ் ஃபார்ம் எழுதும்போது தப்பு பண்ணிடுவோம். சரிங்களா? ஓகேங்க சார். சரி அப்ப இதுக்கு 3 ஈக்குவேஷன் கிடைச்சிச்சா கண்ணு? இது ஈக்குவேஷன் 3 இது ஈக்குவேஷன் 1 இது ஈக்குவேஷன் 2 சொல்றேன் கண்ணு. இது என்ன நடக்குது என்ன பண்ணலாம்னு சொல்லி சொல்லுங்க. இதுக்கப்புறம் ஆக்குமெண்டட் மேட்ரிக்ஸ் ஃபார்ம் பண்ணி சொல்யூஷன் கண்டுபிடிக்கலாம். போட முடியுமா பாருங்க? ஆக்குமெண்டட் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிச்சு சொல்யூஷன். சிக்ஸ் பர்சன்டேஜ் 8% 9% கரெக்டாமா? எஸ் சார்.
6, 8, 9%. ஸோ ஆல்ரெடி ஒரு எண்ணு 0 ஆயிடுச்சு கரெக்ட்டுங்களா? நம்ம என்ன பண்ண போறோம்? இவனை மட்டும் 0 பண்ண போறோம் கரெக்டாம்மா? Yes, sir. R2 goes to R2 minus 6R1. ம். எவ்வளோ வரும் கரெக்டாக சொல்கிறேன்? மைனஸ் பண்ண எவ்வளோ வரும்னு சொல்லுங்கள். கரெக்டாக போட்டுக்கணும், தப்பாக வந்துருக்க பாருங்க. இந்த R2 கால்குலேஷன் கரெக்டாக வருதா தப்பாக வருதா மட்டும் செக் பண்ணி சொல்கிறேன். லாஸ்ட் கால்குலேஷனுங்க சார். R2 ஓடுது. R2 கால்குலேஷன். ஒரே நிமிஷம். ஓ இது பண்ணிட்டேன், தப்பு பண்ணிட்டீங்க. 6ன்னு இது 023 வருங்க சார். 023 ஆமாம் ஆமாம். ம். கடைசி நம்பர் இந்த பெரிய நம்பர் மட்டும் கரெக்டாக செக் பண்ணி சொல்லுங்கள். எஸ் சார். 90,000. கரெக்டாக தான். 4 0 தானே? 4 0 தானே? எஸ் சார். ஓகே டேகன். அடுத்தது என்ன பண்ண போகிறீங்க? இதை 2ஆல் டிவைட் பண்ணுவீங்களா? அப்போ தான் இது 1 பண்ணணும். அது ஓகே ஓகே. இதை வச்சுட்டு இதை 0 பண்ணணும் அவ்வளோதானே? இதை வச்சுட்டு இதை 0 பண்ணால் போதும். எஸ் சார். அப்போ R3 goes to R3 minus 4 into R2. ரெண்டு ஆப்போசிட் சைன் ப்ளஸ் போட்டால் போதும். சார் ப்ளஸ் 4R2. 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 ரெண்டு ஆப்போசிட் சைன்னா ப்ளஸ் வரணும், அதை மட்டும் நான் வச்சுக்கோ. ம். எஸ் சார். 1 1 1 0 2 3 0 ரெண்டு ஆட் பண்ணுறாங்க. அதுக்கு 4னா 12. அப்போ -9 12 3 வரும். 3 அடுத்தது ஒரு ரெண்டு ஆட் தான் பண்ணுறோம். 32 38 1 2 3 4 1 2 3 அப்போ 38 கூட 4 0 38 வந்து 4 வருது. 36னா 42 வருதா? அது 42 வருதா வரும். 36னா 42 வரும். புரியலங்க சார். கடைசி எலிமெண்டோட வேல்யூ என்ன? 42வா? 42 போட்டு 40. 36 போட்டு 40 சார். 36 + 6 இல்ல, இந்த 6 இருக்குது. இது 4ஆல மல்டிப்ளை பண்ற. 4ஆல மல்டிப்ளை பண்ணா 36. இது ஆல்ரெடி ஒரு 6 இருக்குல்ல. எஸ் சார். 42 சால்வ் பண்ணலங்க சார்.
என்னடா கண்ணு? இன்னும் நான் அந்த ஸ்டெப்புக்கு வரலைங்க ஓ சார். வரலையா? சாரி சாரி சாரி. போடு போடு போடு. எஸ் சார். 0021 4,20,000. இங்க எவ்வளவு வருது கண்ணு? இந்த இடத்துல நம்ம மிஸ்டேக். இது எவ்வளவு வந்தது? ரெண்டு ஆட் தானே பண்ணுவோம்? 21. எஸ் சார். 21 தானே? எஸ் சார். 21. வெரி குட். 9 plus 12 வந்து 21. நான் மைனஸ் போட்டு பிளஸ் பண்ணிருக்கேன். ஓகே. இப்போ சொல்லுங்க. 21 Z is equal to 4,20,000. Z is equal to 4,20,000 divided by 21. 21 இது சேர்ந்தா 2 ஆயிரும். 2 ஆயிடுச்சுன்னா 20,000 வரும். ஓகே. 20,000. Z is equal to 20,000. 2y plus 3 into 20,000 is equal to 90,000. 2y plus 60,000 is equal to 90,000. 2y is equal to 90,000 minus 60,000. 2y is equal to 30,000. Y is equal to 30,000 by 2. Y is equal to 15,000. வெரி குட். கரெக்டா கண்ணு. X plus 15,000 plus 20,000 is equal to 65,000. போட்டா எவ்வளவு வரும் பாத்துங்க. அப்ப நம்ம Plus 65,000 is equal to 65,000. X is equal to 65,000 minus 35,000. 30,000. 30,000. அப்போ பாண்ட் ஒன்னோட அமௌண்ட் எவ்வளவு? பாண்ட் 2ஓட அமௌண்ட் எவ்வளவு? பாண்ட் 3ஓட அமௌண்ட் எவ்வளவு? rupees 30,000. Bond 1 வந்துட்டு 30,000. Bond 15,000. Bond 3 ஓடது வந்துட்டு 20,000. வெரி குட்மா. ஸோ 2 கொஸ்டின் காஸ்ட் அலினேஷன் தியரிட்டிக் கொஸ்டின் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. கரெக்டாக எடுக்கண்ணே? எஸ் சார். சரி ஓகே. தியரி கொஸ்டின் கொஞ்சம் திங்க் பண்ணி போடுங்க வந்துடும்.